ஓம் சக்தி. என் அன்பின் கண்மணியே, இந்த நாளில் உனக்கான புதிய வாய்ப்புகள் தேடி வரும். நீ வெகு நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. உன் மனதை அமைதியாக வைத்திரு. புதிய வாய்ப்புகளும் புது வசந்தங்களும் எதிர்பாராத திருப்பங்களும் உன் வாழ்வில் நடக்கும். அத்தனையும் நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். எனக்கு எதை காணிக்கையாக கொடுத்தாலும், ஒரு சிறிய பூவாய் இருந்தாலும், பல கோடி விலை மதிப்புள்ள ஆபரணங்கள் ஆயினும், அபிஷேகங்கள் ஆயினும், எதுவாக இருப்பினும், எந்த உணர்வு நிலையில், எவ்வளவு நம்பிக்கையில், எத்தகைய அன்பு நிலையில், தன் முனைப்பு இல்லாமல் என்னையே நினைத்து நீ தருகிறாய் என்பதை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். நீ செல்லும் வழியில் காணும் மலர்களை எல்லாம் எனக்கே அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டு சென்றாலும் அவை எனக்கு காணிக்கையாகின்றன. உன் செயல்கள் அனைத்தும் எனக்கு காணிக்கையாகின்றன என்பதை நீ உணர்ந்து கொண்டால் எல்லாம் உனக்கு நல்லதாகவே தான் நடக்கும். உன்னை ஏமாற்றியவர்கள் இப்பொழுது மகிழ்வாக இருப்பதாக உனக்கு தோன்றலாம். ஆனால் அப்படி இல்லை தங்கமே. அவருடைய நல்வினை முடியும் நேரத்தில் தீவினைக்கான பலன்களை அவர்கள் அனுபவிக்கத் தொடங்குவார். யாரும் கர்ம வினையிலிருந்து நிச்சயமாக தப்பிக்கவே முடியாது. உன்னை ஏமாற்றி விட்டு அவர்கள் இன்று சந்தோஷமாக வாழ்வதை நீ பார்த்தாலும், உன்னை ஏமாற்றி விட்டு அவர்களால் நிச்சயமாக சந்தோஷத்துடன் வாழவே முடியாது. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். சரியான நேரத்தில் சரியான பதிலடியை நிச்சயமாக நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அது உன் கண்முன்னே நிச்சயம் நிகழும். எப்பொழுதுமே அதையே நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாதே. நீ எப்பொழுதெல்லாம் கவலைப்படுகின்றாயோ அப்பொழுதெல்லாம் பல மடங்கு உடைந்து போகின்றாய். உடைந்து போகும் பொழுதெல்லாம் உன் வாழ்வில் நடப்பது அத்தனையும் மகிழ்ச்சியானதாக இருக்காது. இப்பொழுது சொன்னேன் அல்லவா, உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒன்றை நான் கொடுக்கப் போகின்றேன் என்று. அதை மட்டுமே நினை. கடந்த காலத்தில் உள்ளதை நினைத்து நினைத்து நீ கவலைப்படாதே. சந்தோஷத்தோடு இரு. நல்ல எண்ணங்களுடன் இரு. எப்பொழுதுமே அன்பாகத்தான் இருக்கின்றாய். அதனால் அன்பாக இரு என்று நான் சொல்ல வேண்டியது உனக்கு தேவையில்லை தங்கமே. தூய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வைத்திரு. எப்போதும் ஆழ்ந்த நம்பிக்கையை வைத்துக்கொள். யாருக்குமே எதையுமே நினைக்காத உனக்கு நல்லதை நான் கொடுக்க இருக்கின்றேன். உன் மனதில் அமைதியும் மகிழ்ச்சியும் எப்போது இருக்கும். என்னோட குழந்தையாக நீ இருக்கின்றாய். அதனால் உனக்கு நிச்சயமாக ஒரு வழியை காட்டுவேன். ஒரு கதவை திறந்து வைத்துவிட்டுதான் இன்னொரு கதவை நான் மூடுவேன். நீ மூடிய கதவையே பார்த்து கொண்டிருந்தால் அதில் உனக்கு பிரகாசமான ஒளி தெரியாது. இன்னொரு கதவு திறக்கிறது அல்லவா, அதிலிருந்து வெளியே வா. உனக்கு பிரகாசமான எதிர்காலம் அதில்தான் காத்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை என்பது மட்டுமே உன்னை உயர்த்தும். ஆழமான நம்பிக்கை வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் பிள்ளையே.